ஈடில்லா பெருமை மிகுந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாசத்துல விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். மாதங்கள் 12 இருந்தாலுமே புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாசம்னு சொல்லுவாங்க. வீட்டிலேயும் சரி வெளியிலேயும் சரி ஒரு தெய்வீக பலம்ங்கிறது நிறைஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட இந்த புரட்டாசி மாசத்துல விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கொள்ள முடியும், எந்த மாதிரி வழிபாடுகளை நீங்க செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை நம்ம ஒரு சில வரிகளில் இந்த பதிவுல பார்த்தலாம். விருச்சிக ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்குமே அந்த முருகப்பெருமானுடைய அம்சமாகவே கருதப்படுது. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். திருச்செந்தூர் உள்பட அறுபடை வீடுகளுக்கு நீங்க எங்க சென்று வழிபட்டாலுமே அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். சுப்பிரமணிய சுவாமியை நீங்க மனதில் நிறுத்தி விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்வில் அற்புதங்கிறது நிகழும். பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழம் ஒத்த தோட்டம் தான். பார்க்க கரடு முரடா இருந்தாலும் ஒரு இனிப்பான சுவைக்கு இவங்க உரியவங்களா இருப்பாங்க. அதாவது குண நலன்களை பொறுத்த வரைக்குமே இவங்க சிறப்பானவங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தீவிரமாக ஆலோசனை செஞ்சு செயல்படக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக நெருங்க மாட்டாங்க. யோசிச்சு எல்லா கோணங்களும் இவங்க பரிசோதனை செஞ்ச பின்னாடி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க செயல்படுத்துவாங்க, அதை நெருங்கவே செய்வாங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா உண்மை மட்டும்தான். கோபம், அன்பு, வேலை எதுவாக இருந்தாலும் சரி இவங்க ரொம்ப அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. நண்பர்கள் விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு விசுவாசிங்கன்னு இவங்கள சொல்லலாம். இவங்க மனசுல ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சிட்டா அதை அடையிற வரைக்குமே ஒரு சாதிக்கணுங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நேர்மை மட்டும்தான். படைப்பாற்றல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். கலை, இசை, எழுத்து எந்த துறையா இருந்தாலும் சரி ஒரு படைப்புல சிறந்த முயற்சி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. கூடவே உங்களுக்கு தெய்வ பலங்கிறது நிறைந்திருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இயற்கையாகவே ஒரு தலைமை திறன் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பல முறை நீங்கள் யோசித்து செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒழுக்கமாக வாழ்றதான் அவசியம்னு நம்பக்கூடியவங்களும் நீங்கள் தான். பொதுவாகவே நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு தனித்துவமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு தனிப்பட்ட குணாதிசயங்கிறது உங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் மற்றவங்க கிட்ட நெருக்கமாக பழக விரும்பலனாலுமே உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் எதையுமே செய்ய துணிஞ்சவங்களா இருப்பீங்க. வாழ்க்கையில் அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் கொண்டு போகிறதுல கெட்டிக்காரங்களாகவும் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சித்திர பெருமான் வழிபாடையும் மகான்கள் வழிபாடையும் செய்யறது நல்லது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே சிவபெருமான் வழிபாட்டை கூடவே செஞ்சுட்டு வர பாருங்க. அதே மாதிரி பெருமாள் வழிபாடையும் முன்னோர் வழிபாடையும் இந்த காலத்தில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய பவன் நம்பூதிரி அவர்களுடைய தொலைபேசி எண்ணை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஜோதிட ரீதியான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெளிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவு பெறலாம். மேலுமே இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிதி நிலைமை பொறுத்த வரைக்குமே இந்த மாதங்கிறது சிறப்பாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரனோட சேர்க்கை பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எதிர்பார்க்குற அளவுக்கு பண வருமானங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் கூட இது வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. சின்ன சின்ன சண்டைங்கிறது இல்லாமல் இருந்திருக்காது. வாக்குவாதத்தை பொறுத்த வரைக்குமே அதிகமாக இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான். நீங்கள் ஒன்று நினச்சா வேற ஒன்று நடக்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். இனி குடும்ப நிலை பொறுத்த வரைக்குமே ஒரு அந்யோன்ய மகிழ்ச்சிங்கிறது ஏற்பட போகுது. ராசிக்கு குரு பகவான் சுப பார்வையா இருக்கிறதால பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அஷ்டாட்சமத்தில் சனி பகவான் அமைஞ்சிருக்கிறதால செவ்வாயும் கூடவே இணைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருந்தாலுமே ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் இந்த காலத்துல ஒரு சின்ன சின்ன தொல்லை ஏற்படலாம். அதனால முடிஞ்ச வரைக்குமே அலைச்சலை குறைச்சிக்க பாருங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துக்கு இப்போ ராகு பகவான் நிற்கிறாங்க. இதனால உங்க குழந்தைகளோட விஷயத்துல கவனமா இருங்க. அவங்க மேல எப்போதும் நீங்க ஒரு கண் வச்சிருக்கிறது நல்லது. பாதுகாப்பா இருக்கிறாங்களாங்கிற ஒரு முயற்சியோடையே ஒரு கண்ணோட்டத்தோடையே நீங்கள் அவங்கள பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். உத்தியோக ரீதியாக பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலைங்கிறது ஒரு வேலைச்சுமைங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஜீவகாரணம் சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லைங்கிறதா உண்மை. வேலைச்சுமை, பொறுப்பு இது எல்லாமே உங்களுக்கு சக்திக்கு மீறினதாக இருக்கலாம். நியாயமாக கிடைக்க வேண்டிய சம்பளம் கூட ஒரு கிடைக்கலையேங்கிற ஒரு ஆதங்கங்கிறது ஏற்படும். மேலுமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களோட பழகிறப்ப மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழக்க பாருங்கள். கூட வேலை செய்கிற பணியாட்களாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் யாரையுமே முழுசாக நம்ப வேண்டாம்.
எதுவாக இருந்தாலும் உங்கள் சொந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட பாருங்கள். மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறதும் வேண்டாம். நீங்களே முன்ன நின்று செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே ஒரு ரகசியம் காப்பாற்றல கெட்டிக்காரங்களாக தான் இருப்பீங்க. என்னவோ இந்த மாதங்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் சொந்த பிரச்சனையை நீங்கள் வெளியில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அது எல்லாமே தவிர்க்க பாருங்கள். இது தேவையில்லாத பிரச்சனையை நீங்களே சிக்கிக்கொள்கிற மாதிரி ஆகிடும். அதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் 3ஆம் நபருடன் நீங்கள் சொல்கிறதோ கருத்து பரிமாறுறதோ வேண்டாம். தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் போட்டிங்கிறது இருந்தாலுமே லாபங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கும். எந்த வகையிலுமே உங்களுக்கு இந்த காலத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். மற்றபடி லாபங்கிறது உங்களுக்கு படிப்படியாக உயர்றதை உங்களால் பார்க்க முடியும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம், மாநில சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு நிறுவனத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடியது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக இருக்குது. புதிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா தக்க தருணத்தில் இந்த காலங்கிறது ஒரு பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஏற்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மாணவிகள் பொறுத்த வரைக்குமே இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உடல் நிலையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வந்தால் போதும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே புதன் பகவான் இப்போ சிறந்த சுப பலனை ஏற்படுத்தி தருவாங்க. வருமானங்கிறது உயரும். எதிர்பார்க்க இடத்துல இருந்து ஒரு புதிய வாய்ப்பு எல்லாமே தேடி வரும்னு சொல்லலாம். நல்ல லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஒரு கால்தனை பதிக்கக்கூடிய நேரங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். வெற்றிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் மேலே ஏற்பட்டிருந்த மனசாவை எல்லாமே நீங்க போகுது. உங்கள் மேலே ஏற்பட்டிருந்த வம்பு வழக்கு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்கிறது உங்களுக்கு உறுதி தான். ஒரு சிலருக்கு வெளிநாடு எல்லாமே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது. கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். கொஞ்சம் அலைச்சலுங்கிறது இல்லாமல் இருக்காது. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் அர்த்தாஷ்டம நிலையில் சனி பகவான் இருக்கிறதால ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கணும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் உங்களுடைய கல்வி நிலைங்கிறது சிறந்து விளங்குது. குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறதால பாடங்களில் இயல்பாகவே மன ஆர்வத்தோடு உங்களுக்கு செயல்பட போகிறீங்க. தேர்வு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு. இதே முயற்சியோடையே இதே கவனத்தோடய நீங்கள் எல்லா விஷயங்களையும் பாடங்களையும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். விருப்பம் போலவே ஒவ்வொன்றா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஒரு வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிறதோ ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்போ இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும்னு சொல்லலாம். கல்வி பொறுத்த வரைக்குமே கல்வி பயில ஒரு கடன் உதவி பெறீங்கன்னா கூட இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும், எளிதாக கிடைக்குன்னு சொல்லலாம். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் இப்போ உதவிகரமாக இருக்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு கடின உழைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் கடின உழைப்பு இருக்கிறதால உடலில் ஒரு அசதி ஆரோக்கிய பாதிப்புங்கிறது தன்னால் வரும். உழைப்புங்கிறது இந்த காலத்தில் முக்கியமாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. சுக்கிரனோட நில சாதகமாக இருக்கிறதால ஒரு சிலருக்கு சொந்த விளைபூமி வாங்கக்கூடிய யோகங்கிறது அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லா கிரகமும் உங்களுக்கு இப்போ சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. மகிழ்ச்சி மன நிறைவு பொறுத்த வரைக்கும் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இனி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. இது வரைக்குமே உறவினர் வகையில் ஒரு ஆதரவுங்கிறது தந்திருக்க மாட்டாங்க. இனி கணவருடைய அன்பும் கணவர் உறவினர்களுடைய அரவணைப்பும் கிடைக்கிறதால மனசில் மகிழ்ச்சி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். செவ்வாயோட நிலையால் கடின உழைப்பு இந்த காலத்தில் தவிர்க்க உங்களால் முடியாது. ஆரோக்கிய விஷயத்தில் நீங்களும் கொஞ்சம் கண்டிப்பாக இந்த காலத்தில் கவனம் எடுத்துக்க பாருங்கள். குழந்தைகளோட விஷயத்தில் தனி கவனம் செலுத்துறது நல்லது. இந்த காலத்தில் ராகு சனி பகவான் செவ்வாய் 3 பேருக்குமே நீங்கள் இந்த காலத்தில் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பு. அதுவும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் தவறாமல் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எந்த கோவிலாக இருந்தாலும் ராகு சனி பகவான் செவ்வாய் 3 பேருக்குமே நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது இந்த காலத்தில் ஒரு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை இந்த காலத்தில் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். நட்சத்திர ரீதியாக விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு இயல்பாகவே நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலுமே இப்போ ஒரு தெளிவுங்கிறது தன்னால் பிறக்கும். இந்த புரட்டாசி மாதம் இதனாலே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் உங்கள் நிலையை இப்போ உயர்த்த செய்வார். ரொம்ப காலமாகவே நீங்கள் நிறைய விஷயங்களை கனவு கொண்டிருப்பீங்க. இதையெல்லாம் நடக்கணும்னு ஒரு ஆசையோடு இருந்திருப்பீங்க. இனி உங்கள் திறமை வெளிப்படுறதால நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே பூர்த்தி ஆகும். செஞ்சுட்டு வர தொழிலில் இருந்துட்டு வந்த தடக்கூட விளக்கக்கூடிய வாய்ப்பு. வருமானங்கிறது சிறப்பாக இருக்குது. சகோதர வகையிலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனையை பொறுத்த வரைக்குமே ஒற்றுமை அதிகரிக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா இந்த காலம் நல்லது தான். இந்த நட்சத்திரக்காரங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. வாழ்வு வளமாக மாறுங்கிறது உறுதி. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானமாக செயல்பட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு யோகம் தான். சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறதால சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதால முன்னேற்றங்கிறது இந்த காலத்தில் இருக்கும். பிள்ளைகள் வழியை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்க. பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலுமே குரு பகவான் இப்போ உங்கள் நிலையை மேம்படுத்த செய்தால உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு.
தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே லாபங்கிறது இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்குமே எதையெல்லாம் இழந்து நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அவதிப்பட்டீங்களோ அந்த நிலை எல்லாமே மாறப்போகுது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பு தான். குரு பகவான் பார்வை உங்களுக்கு பலத்தை அதிகரிக்க செய்ய போகிறாங்கன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்வில் ஒரு இணக்கம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புத்திசாலித்தனத்தோட செயல்பட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பல வகையில் நன்மை. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் எல்லாமே ஈடேறும். சூரிய பகவானால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த காலத்தில் அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு உறவினர் வகையில் கூட ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை விலகும். மொத்தத்தில் விருச்சிக ராசி அன்புகளுக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் தவிர்த்து மற்றது எல்லாமே சிறப்பாக இருக்குது. தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதமும் உங்களுக்கு சிறப்பான மாதம்தான். சுயதொழில் செய்யக்கூடியவங்க, இறக்குமதி ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலம் சிறப்பாக இருக்குது. சேமிப்பு உயரும், எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரங்கள் நரசிம்ம பெருமான் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்வில் ஏற்படுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.